மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடித்து வரும் போர் சூழலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா விரும்பும் நிலையில் அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் நாட்டுக்கு ஒரு புதிய இறுதி எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் தொலைபேசியில் ஆலோசனை நடத்திய சில மணி நேரங்களிலேயே இந்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. இந்த ஆலோசனையின் போது ஈரானுடன் மீண்டும் போர் வெடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் டிரம்பின் சமீபத்திய சீன பயணம் குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்கா விதித்த நிபந்தனைகளுக்கு ஈரான் தந்துள்ள பதில்கள் மந்தமாக இருப்பதால் டிரம்ப் அதிருப்தி அடைந்துள்ளார். தற்போது அமலில் இருக்கும் தற்காலிக போர் நிறுத்தம் மிகவும் பலவீனமான நிலையில் உடையும் தருவாயில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள டிரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் ஈரானுக்கான நேரம் மிக வேகமாக குறைந்து கொண்டே வருகிறது, அவர்கள் உடனடியாக செயல்பட வேண்டும், தவறினால் அவர்களிடம் இழப்பதற்கு எதுவுமே மிஞ்சி இருக்காது, காலம் பொன்னானது என்று எச்சரித்துள்ளார். தற்போது அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையே பாகிஸ்தான் முக்கிய மத்தியஸ்தராக செயல்பட்டு வருகிறது. தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு ஒரு மாதத்திற்கும் மேலாகியும் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இல்லை. இந்த நிலையில் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்காக அமெரிக்கா விதித்துள்ள 5 முக்கிய நிபந்தனைகளை ஈரானின் ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதன்படி பேச்சுவார்த்தைகள் முடிந்தவுடன் ஈரான் தன்னிடம் உள்ள 400 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும். ஈரான் தனது ஒரே ஒரு அணுசக்தி நிலையத்தை மட்டுமே செயல்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். ஆனால் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முற்றிலும் முடக்குவதற்கு பதிலாக அதன் திட்டத்தை 20 ஆண்டுகள் நிறுத்தி வைக்கும் நிபந்தனையை ஏற்க தயார் என டிரம்ப் அண்மையில் தனது நிலையில் சற்று இறங்கி வந்துள்ளார். மேலும் சர்வதேச அளவில் முடக்கப்பட்டுள்ள ஈரானிய சொத்துக்களில் 25% கூட விடுவிக்க அமெரிக்கா மறுத்துவிட்டதுடன் பெரும்பாலான சொத்துக்கள் தொடர்ந்து முடக்கப்பட்ட நிலையிலேயே இருக்கும் என்பதை ஈரான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் போரினால் ஈரானுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு எந்தவொரு போர் இழப்பீடும் வழங்கப்படாது என்றும் அமெரிக்கா திட்டவட்டமாக கூறிவிட்டது. இறுதியாக அனைத்து முனைகளிலும் போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதும் அமெரிக்காவின் நிபந்தனையாக உள்ளது. இதற்கு பதிலடியாக ஈரான் பேச்சுவார்த்தைக்கு திரும்புவதற்கு தன் தரப்பில் 5 முக்கிய முன் நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது. ஈரானிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகே தங்களின் கோரிக்கைகள் பொறுப்பானவை என்று வாதிட்டுள்ளார். தஸ்னீம் மற்றும் மெக் செய்தி நிறுவனங்களின்படி லெபனானில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்கள் உட்பட பிராந்தியம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் ராணுவ நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று ஈரான் கோரியுள்ளது. மேலும் ஈரான் மீது விதிக்கப்பட்டுள்ள சர்வதேச பொருளாதார தடைகள் விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும். ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள கடற்படை முற்றுகை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். வெளிநாடுகளில் முடக்கப்பட்டுள்ள ஈரானின் அனைத்து சொத்துக்களும் விடுவிக்கப்பட வேண்டும் மற்றும் ஈரான் மீது இனி எந்தவொரு தாக்குதலும் நடத்தப்படாது என்பதற்கான சர்வதேச பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் ஈரான் நிபந்தனை விதித்துள்ளது. அத்துடன் போரினால் ஏற்பட்ட கட்டமைப்பு மற்றும் பொருளாதார சேதங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் சர்வதேச வர்த்தக பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியின் மீதான ஈரானின் முழுமையான இறையாண்மையை அமெரிக்கா அங்கீகரிக்க வேண்டும் என்றும் ஈரான் வலியுறுத்தியுள்ளது. இந்த இருதரப்பு மோதல் உலக அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த பிப்ரவரி 28 அன்று இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் ஈரான் மீது கடுமையான வான்வழி தாக்குதல்களை தொடங்கின. அதனைத் தொடர்ந்து அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தம் தற்போது வரை பெருமளவில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக உலகின் 20% கச்சா எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை எரிவாயு கொண்டு செல்லப்படும் முக்கிய கடல் வழித்தடமான ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் தொடர்ந்து தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. இந்த முடக்கம் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்து சந்தைகளில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மறுபுறம் ஈரானிய துறைமுகங்களை அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டு தீவிர நெருக்கடியை கொடுத்து வருகிறது. இந்த போர் சூழல் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை முடக்கியுள்ளதால் அது அமெரிக்க பொருளாதாரத்திலும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரவிருக்கும் நவம்பர் மாத இடைக்கால தேர்தலில் குடியரசுக் கட்சி அதிபரான டொனால்டு டிரம்பிற்கு இது ஒரு பலவீனமான புள்ளியாக மாறி வருவதால் போரை விரைந்து முடிக்க அவர் தீவிர ஆர்வம் காட்டி வருகிறார். இருப்பினும் ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை கைவிட மறுப்பதால் அமெரிக்கா மீண்டும் ஈரான் மீது ராணுவ நடவடிக்கை எடுக்கும் முடிவை கையில் எடுத்துள்ளதாக அக்சியோஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இருதரப்பும் தங்களின் நிபந்தனைகளில் சமரசமற்ற போக்கை கைப்பிடிப்பதால் மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் மீண்டும் சூழத் தொடங்கியுள்ளன.